ஒரு குட்டி கதை பார்க்கலாங்க. குருவிங்களுக்கு பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதுக்கு வந்து குருவி கூடு தான் வேணும். அத பார்த்து நம்ம என்ன பண்றோம், சரி இதுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய மாளிகைய கட்டி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அ ஒரு மாளிகை கட்டி குடுத்தோம் அப்படின்னா, உள்ள அந்த குருவி நமக்கு தெரியாம இன்னொரு குருவி கூட்ட கட்டிக்கிட்டு இருக்குங்க. ஸோ பிரிவோட கதையும் இவ்வளவு தான். துரோகத்தோட கதையும் இவ்வளவு தான். இத புரியலன்னா திரும்பவும் கேளுங்க. கண்டிப்பா புரியும். அப்புறமா நீங்க நம்ம கூட இருக்கிறவங்கள ஒருத்தங்கள தவறா நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டீங்க. உங்க மைண்ட்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கப்புறமா அவங்க கிட்டேருந்து நல்லது நீங்க தேடாதீங்க. ஏன்னா, நம்ம கண்ணு வந்து அவ்வளோதான் மூடிடுச்சு. நம்ம என்ன சொல்றது, நம்மளுடைய மனசுல வந்து ஒரு கீறல் வந்துருச்சு. இவங்க வந்து கெட்டவங்க தான். கண்டிப்பா அதில எந்த ஒரு அவங்க என்னதான் நல்லது பண்ணாலும், நம்மளுக்கு அது புலப்படுறதே கிடையாது. அதுதாங்க நிதர்சனமான உண்மை. அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேங்க. தேங்க் யூ.